வணக்கம், நான் உங்கள் மீனா பேசுகிறேன். இன்றைக்கி நாம் ஒரு 20 நிமிஷத்தில் எப்படி குக்கீஸ் செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா மைதா, உப்பு, பேக்கிங் பவுடர், எக்கு, ஆயிலு, வெனிலா எசன்ஸு, சாக்கோ சிப்ஸு, பேக்கிங் சோடா, அப்புறம் சுகர். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். நாம் ஒரு பவுல் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இதில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ 2 முட்டை நான் எடுத்திருக்கேன், உடச்சி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் போட்டுக்கலாம். 100 கிராம் சுகர் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் மிக்சியில். அது மாதிரி நீங்கள் பொடிச்சிட்டு போட்டுக்கலாம். 100 கிராம். நெக்ஸ்ட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், ஒரு பிஞ்ச் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸு ஒரு மூடி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வாசனை இல்லாத ஆயில் எது வேணால் நம்ம ஊற்றிக்கலாம். இல்லைன்னா பட்டர் கூட ஊற்றிக்கலாம். நீங்கள் நான் ஆயில் விட்டுருக்கேன், அதை விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சட்னி வச்சு பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். பேக்கிங் பவுடரு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதாவது 320 கிராம் மைதா எடுத்துக்கணும். நான் இது 1 கப்பு 200, நம்ம 1.25 கப்பு பக்கம் எடுத்துக்கிறோம். நீங்கள் 320 கிராம் நான் அளந்து வச்சுருக்கேன். இதை போட்டு ஜலிச்சுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், மாவு நல்லா கலக்கிட்டு நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு உருண்டை இப்படி நம்ம உருண்டை பண்ணிக்கலாம். உருண்டை பண்ணி இப்போ பாருங்கள், ஓவல் ஷேப்பில் இந்த மாதிரி ஓவல் ஷேப் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இப்படி உங்களுக்கு தேவையான டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே டாப்பி சாக்கோ சிப்ஸ் இந்த பாருங்கள், ஒரு 3 இடத்துல நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கலாம். டாப்பி பாருங்கள், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணி நம்ம ப்ரீ ஹீட் பண்ண கடாயில் ஸ்டாண்டு போட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் இதை டஸ்ட்டு பண்ண ஒரு இதில் நம்ம பாருங்கள் இப்படி வரிசையாக வச்சுட்டு இதே மாதிரி ஒரு 4-5 வச்சு நம்ம அந்த கடாயில் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் கடாயில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இதை வச்சுட்டு குக்கீஸை வச்சுருக்கேன். 20 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், குக்கீஸ்லாம் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம இது கடாயில் வச்சு செஞ்சதுன்னே சொல்ல முடியாது, அவ்வளோ நீட்டாக பாருங்கள். தீயாமல் நல்லா கருகாமல் நீட்டாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.